Hi guys, welcome to our channel. Myself Sangeeta from TNPSC Kingdom. அப்கமிங் டேஸில் ஜிஎஸ் இங்கிலீஷ் மீடியமில் கிளாஸஸ் நான் தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமி வந்து ஜிஎஸ்சில் ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்க யூனிட். நியர்லி வந்து ஒரு 18 to 20 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தள்ளி வைக்கிறது நமக்கு தான் பெரிய பெரிய மைனஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்க யூனிட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாள்கள் ஓட ஓட வந்து நம்ம அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது ஈஸியாக நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி நீங்கள் எதனா ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வர இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதனா நாங்கள் வந்து கன்வே பண்ணோன்னா அது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் எக்கனாமி இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு நல்ல கோட்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா வில் பி அ குளோபல் பிளேயர் இன் த டிஜிட்டல் எக்கனாமி. இதை சொன்னது வந்து சுந்தர் பிச்சை, த சிஇஓ ஆஃப் கூகுள். இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு பங்காளராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை சொல்கிறாரு. இந்த லெசன் வந்து இந்த கோட்ஸோடு ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம குரூப் எக்ஸாமுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதாரமும் அதோட வளர்ச்சியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். A country's economic growth is usually measured by national income, indicated by gross domestic product GDP. அதாவது ஒரு நாட்டோட வருமானம் வந்து பொருளாதாரம் வந்து வருமானத்தை மட்டும் வந்து கணக்கிடாமல் ஜிடிபியை வச்சும் வந்து கணக்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிடிபினா என்னென்னா ஒரு நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து மானிட்டர் பண்ணுறாங்களோ அதை வச்சும் நம்ம வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு வருஷத்தில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் வந்து பொருட்கள் மேனுஃபேக்சர் ஆகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது, இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு நாட்டோடைய ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுவுமே வந்து ஒரு நாட்டோட நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் is indicated not just by GDP but by an increase in citizens' quality of life or well-being. அதாவது எப்பவுமே ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியோ இல்லை பொருளாதாரத்தையோ இந்த மாதிரி வருமானத்தை மட்டும் வச்சு கணக்கிடாமல் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் வச்சுமே வந்து நம்ம வந்து கணக்கிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை முறையை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் PQLI அண்ட் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் GNHI. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் வச்சு தான் வந்து அந்த நாட்டோடைய மக்களுடைய குவாலிட்டியை வந்து நம்ம கணக்கிடுறாங்க. ஸோ இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் GNHI அப்படின்னா என்னென்னா, இதை வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4th கிங் ஆஃப் பூட்டான் ஜிக்மே சிங்கி வாங்குச்செக். இவர் வந்து 1972 கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை வந்து காயின் பண்ணுறாரு. இதுக்கு என்னென்னா ஒரு நாட்டோட மக்கள் கலாச்சாரம், அதுக்கப்புறம் அந்த நாட்டோட ஆட்சி முறை, அதுக்கப்புறம் அந்த நாட்டோட மக்களுடைய சமத்துவம், அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல், அவங்களோட ஒற்றுமை, வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் வச்சும் தான் நம்ம அந்த நாட்டோடைய GNHI, அதாவது வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து ஜிடிபி மாதிரி அந்த நாட்டோட பொருளாதாரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்கனாமிக்கை வந்து 2 விதமாக பார்க்குறாங்க, டெவலப்டு எக்கனாமிஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ். அதாவது என்னென்னா டெவலப்டு எக்கனாமினா என்னென்னா எந்த நாடெல்லாம் வந்து அந்த நாட்டில் கிடைக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக பயன்படுத்தி அந்த நாட்டு மக்களுடைய, அதாவது ஒரு மக்களுடைய சேலரி, அதாவது இப்போது என்னோடய சேலரி ஒரு 20,000 அப்படின்னா அந்த நாடு வந்து இவங்கள ஒரு மக்களுடைய
தலா வருமானத்தை உயர்த்தணும். இந்த மாதிரி எந்த நாடு வந்து மக்கள் கருத்தை வந்து மக்கள் நலனை வந்து கருத்தில் கொண்டு செயல்படுறாங்களோ அதெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் என்னென்னா, அந்த நாட்டோட வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்தாமல் அந்த நாட்டு மக்களுடைய தலா வருமானம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது வந்து லோ லோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நாடுகளெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் இங்கே பாருங்கள், utilize their resources efficiently and have hyper capita income. அதாவது ஹைப்பர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னா, அந்த நாட்டு மக்களுடைய தனிநபருடைய ஊதியம். இந்த இந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து எந்தெந்த நாடெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, USA, கனடா, UK, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜப்பான். இந்த நாடெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் வருது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு தேர் ரிசோர்ஸஸ் லைக் லேண்ட், மைன்ஸ், ஒர்க்கர்ஸ் எட்ஸெட்ரா அண்ட் ஹாவ் லோ பெர் கேபிட்டா இன்கம். இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் என்னென்ன கண்ட்ரீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மயான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இந்த கண்ட்ரிலாம் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இந்த அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸை வந்து பேக்வேர்ட் நேஷன்ஸ் ஆர் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின். அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸை வந்து இன்னொரு வார்த்தையில் எப்படி மென்ஷன் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா, பேக்வேர்ட் நேஷன்ஸ், தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ்ன்னு ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ நம்மளே ஒரு தலைவரை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு, அவருக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருந்தால் நம்ம அவருக்கு வந்து ஓட் போட்டு ஒரு நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுப்போம்னு நமக்கே யோசனை வரும் இல்லையா. ஒரு நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே நம்ம குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கும்போது, ஒரு நாடே வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லும்போது அதுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம வந்து தகுதிகள் பார்க்கணும், எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 குவாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை நேஷன் இன்கம், அதாவது அந்த மொத்த நாட்டோட வருமானம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் கேபிட்டா இன்கம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர் கேபிட்டா இன்கம்னா தனிநபருடைய வருமானம். அந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுடைய வருமானம் தனிநபரோட வருமானம் வந்து அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங், அதாவது அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு வசதிகள்லாம் இருக்கணும். இப்போ இந்த ஒரு நாட்டில் பாதி மக்களுக்கு வந்து நல்லா வேலை வாய்ப்பு, ஊதியம் இதெல்லாம் கிடைக்கிது, சிலர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்கன்னா, அந்த நாட்டை வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமியில் இருக்க கண்ட்ரியாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்குமே வந்து வேலை வாய்ப்பு வசதிகள் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதாவது அந்த கண்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது மற்ற நாடுகளை வந்து கண்ட்ரிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டிலையுமே வந்து நல்ல ஒரு டெவலப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிஸ் வந்து இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான், அதாவது இதை வந்து நீங்கள் கேட்கலாம், டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜினா இந்த மாதிரி வசதிகள் இல்லாத நாடு வந்து நம்ம இப்போ எங்கே பார்க்குறோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாடுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரூரல், அர்பன், சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பங்கு இருக்குது இல்லையா. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கான்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் அது வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இல்லையான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது அந்த இடத்துல வந்து தொழிற்சாலைகளுடைய போக்குவரத்தோ இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து அந்த நாட்டில் வந்து இருக்குன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த நாட்டில் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்,
இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிஸ் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சில கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிஸ், சில ஃபோன் கம்பெனிஸ், ட்ரெஸ்ஸோட கம்பெனிஸ்லாம் வந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸோட கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதாவது இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து பர்ச்சேசிங் பவரையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா ஹை கன்சம்ஷன் லெவல். அதாவது அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாத அளவுக்கு அந்த நாட்டோட மக்களுக்கு கன்சம்ஷன் லெவல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கேட்கலாம், தயக்கம் ஏன் வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட வருமானம் இருந்து, நமக்கு போதிய வருமானம் இருந்து அதை நம்ம செலவு செய்கிற அளவுக்கு இது இருக்கணும், இன்கம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்து தயக்கம் இல்லாமல் வாங்க முடியும். அதுதான் வந்து ஹை கன்சப்ஷன் லெவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹை லெவல் ஆஃப் அர்பனைசேஷன். எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த நாட்டில் வந்து வசதிகள் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் வசதி, கம்யூனிகேஷன் வசதி, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி வசதி, இது எல்லாமே இருக்கணும். அர்பனைசேஷன் லெவல் வந்து அது அதிகமாக இருக்கணும். அதாவது ரூரலாக இல்லாமல் அர்பனைசேஷனாக இருக்கணும் அந்த நாட்டில் இருக்க எல்லா சென்டர்ஸும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் எக்கனாமிக் க்ரோத். ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்ற இறக்கமாக இல்லாமல் அந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஈக்விட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் லோ லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது அந்த நாட்டோடைய சமுதாயம், அதுக்கப்புறம் வந்து பாலினம் அதாவது ஈக்குவலாக இருக்கணும். அதாவது வந்து மேல் ஃபீமேல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் ஈக்வாலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து லோ லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த நாட்டில் வறுமைன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் அது வந்து கம்மியாக இருக்கணும். லோ லெவல் ஆஃப் பாவர்ட்டினா வறுமை வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் கவர்னன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டும் கூட. ஒரு நாட்டை வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரி எக்கனாமியில் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதுக்கு முக்கியமான அது வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னா, அந்த நாடு வந்து அரசியல் ஆட்சி முறையில் வந்து அடிக்கடி மாற்றம் இல்லாமல் இருந்து, அந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ், அதாவது நல்ல ஆட்சி முறையை தொடர்ந்து கைப்பற்றிட்டு வந்தாங்கன்னா, அந்த நாடு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமியை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ இந்த 12 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டெவலப்டு எக்கனாமி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் வந்து இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து ஓகேவாக ஆகுறோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி வந்து டெவலப்டு எக்கனாமியாக வந்து டெக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி. இந்த இந்திய பொருளாதாரம் வந்து 2016 7th பிளேஸில் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. இந்தியன் எக்கனாமி இஸ் த 4th largest எக்கனாமி இன் த வேர்ல்ட் 2025 படி ஜிடிபியில். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 கண்ட்ரீஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் 30.51 ட்ரில்லியனோட இருக்குது. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து 30.51 ட்ரில்லியன். சைனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, 19.23 ட்ரில்லியன். ஜெர்மனி வந்து தேர்ட் பிளேஸ், 4.74 ட்ரில்லியன். இந்தியா வந்து 4.19 ட்ரில்லியன் ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. ஜப்பான் வந்து 4.19 ட்ரில்லியன் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஜப்பான் தான் 4th பிளேஸ், இந்தியா வந்து 5th பிளேஸாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸில் தான் வந்து இந்தியா வந்து 4th பிளேஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, மைன்யூட் டிஃப்ரென்சஸில் தான் வந்து 4th பிளேஸில் வந்திருக்கு. ஜப்பான் வந்து 4.19 ட்ரில்லியன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனோட 5th பிளேஸில் இருக்குது. யூகே வந்து 3.84 ட்ரில்லியன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனோட 6th பிளேஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த லெசனில் கிடையாது, இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2016 இந்தியாவோட எக்கனாமிக் பிளேஸ் வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு இந்தியா. 2025லையுமே ஒரு February March வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ். ஒரு ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து இட்ஸ் பிகேம் அ 4th பிளேஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இந்திய பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் அப்படின்ட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு இந்திய பொருளாதாரத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி வந்து பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் அ மிக்ஸ்டு எக்கனாமி. அதாவது இந்தியா பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் நல்லா ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அது எப்படின்னா இந்தியா வந்து இப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்களோட மக்களை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸை வந்து டெண்டராக விடுவாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து டெண்டரில் எடுத்து ஃபினான்ஷியல் மூலயமா வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணி மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணி ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் மக்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமியில் வந்து நம்மளை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் தான் வந்து இந்தியன் எக்கனாமிக்கே பேக் போன்னு சொல்லலாம். ஏன்னா 60% ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து இந்த அக்ரிகல்ச்சரை தான் சார்ந்து இருக்குது அவங்களோட வாழ்வாதாரம். அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து 17% ஆஃப் ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 17%ஓட வருமானம் வந்து ஜிடிபிக்கு போகுது அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டுமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சில திட்டங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து மென்மேலும் வளர செய்து அதே மாதிரி உற்பத்தியை வந்து அதிகமாக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் ரெவல்யூஷன், எவர்கிரீன் ரெவல்யூஷன், இன்வென்ஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஹாவ் மேட் அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் ஆல்சோ சர்ப்ளஸ் ப்ரொடியூசிங். அதாவது சர்ப்ளஸ் ப்ரொடியூசிங்னா என்னென்னா ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நமக்கான தேவைக்கும் போக அதிகமாகவே நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேவைக்கு போக அதிகமாக உற்பத்தி செய்கிற பொருளை என்ன பண்ணுவோம், நமக்கு போதும்னா மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம அதிலேருந்து வருமானம் அதாவது மணியாக வந்து மாற்ற பார்ப்போம் இல்லையா, அதுதான் வந்து இந்தியாவும் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட தேவைக்கு போக வர அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதாவது பழங்கள், காய்கறிகள், ஸ்பைசஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணி அதையும் வந்து பணமாக மாற்றி வருமானமாக கொண்டு வராங்க. ஸோ இது மூலயமா அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து ஜிடிபிக்கு 17% இன்கம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட்னால் நம்ம இந்தியாவோட மார்க்கெட் நிலவரம் வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு, அதாவது ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுன்னு அர்த்தம் ஜிடிபியில். இந்த இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ஜிடிபியில் பார்த்துட்டு வெளிநாட்டில் இருந்துமே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. இங்கே இந்த பாயிண்ட் பாருங்கள், 3rd லைனில் அண்டர்லைன் பண்ண மறந்துச்சு, சாரி. This has attracted significant foreign capital through FDI and FFI. அதாவது FDIனா என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை இண்டிவிஜுவலாக குரூப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க ஒரு நல்ல திட்டங்கள் இல்லை எதனா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. FIIனா என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதாவது என்னென்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மார்க்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து FII. இது வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமியை வந்து ஒரு நல்ல க்ரோத்தாக கொண்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எமர்ஜிங் எக்கனாமினா நம்மளோட எக்கனாமி வந்து நல்ல ஒரு க்ரோத், அதாவது ஒரு ஏற்றம் இருக்க இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து 7th பொசிஷன் இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து 4th பொசிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடிபியில் 7th பொசிஷன் வந்து 2016 இந்தியாவோட எக்கனாமி 7th பொசிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அண்ட் 3rd இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, PPP. அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்னென்னா அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பொருளை வாங்கும் திறன் என்னவா இருக்குது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இப்போ ஒரு ஃபோனே வந்து நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, ஃபோன் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாருக்குமே அதை வந்து வாங்கும் திறன் இல்லை.
ஒரு காலகட்டங்கள் ஓட ஓட இப்போ அந்த ஃபோனோட விலை வந்து மேக்ஸிமம் ஒரு 20,000 இல்லை மேக்ஸிமம் 20,000 இருந்தால் மட்டும்தான் நடுத்தர மக்கள் அதுக்கும் கீழே இருக்க மக்களாலையும் வாங்க முடியும். இல்லை ஒரு 15 to 20,000 இருந்தால் அவங்களால ஓரளவுக்கு கஷ்டப்பட்டால் வாங்க முடியும். இதுவே சில ஃபோன்ஸோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50, 40 அப்படின்ட்டு இருக்க ஃபோன்ஸ்லாம் வந்து எல்லா மக்களாலையும் வாங்க முடியாது. ஸோ எந்த ஒரு பொருள் எல்லா மக்களாலையும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுதோ, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கோ, அதை வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்னென்னா, அந்த மக்களால் அந்த பொருளை வாங்கும் திறன் கண்டுபிடிக்கிறது, வாங்கும் திறனை தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. இந்தியா எக்கனாமி வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடைஞ்சு அதுவுமே வந்து இன்னமும் அந்த வளர்ச்சியை வந்து சஸ்டெயின்டாக வச்சுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க எக்கனாமியில். 2016லேருந்து 17 தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இந்த இயர். இந்த வருஷத்தில் தான் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம with a growth rate of 7.1% in GDP next to the People's Republic of China. அதாவது சைனாவுக்கு அடுத்து நம்ம வந்து இருக்கிறது வந்து 7.1%ல் 2016 to 17 இந்த இயர் அந்த பர்சன்டேஜையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார் இப்போது இந்த சர்வீஸ் செக்டார்ன்றதே நமக்கு தெரிஞ்சிடும். சர்வீஸ் செக்டார்னால் என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இந்தியா வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போது ஒரு 2000 அதுக்கப்புறம் இந்த 2005 வரைக்கும் இல்லை மேக்ஸிமம் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சர்வீஸ் செக்டாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இப்போ ஒரு 2015க்கு மேலே இல்லை 10க்கு மேலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரை கேட்டாலும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை பிபிஓ, அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணி போகிறவங்கள விட இந்த சைடு வந்தவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு படிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதை வச்சு நமக்கு சொல்லிடலாம் ஃபாஸ்ட் ஒரு சர்வீஸ் செக்டாரில் வந்து மக்களுடைய இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த சார்ட் பாருங்கள், இது வந்து 2017 டாப் 20 இன்டர்நெட் கண்ட்ரீஸில். ஸோ நம்ம இந்தியா வந்து அப்போ வந்து 2nd பிளேஸில் இருக்குது, 1st பிளேஸில் சைனா, 3rd பிளேஸில் வந்து யூஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லார்ஜ் டொமஸ்டிக் கன்சப்ஷன். அதாவது மக்களுக்கான அடிப்படை தேவைகளுடைய கன்சம்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. With a faster growth rate in the economy, the standard of living has improved a lot. நம்மளோட எக்கனாமி பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையிறதில்ல, நம்மளுடைய வாழ்க்கை தரம், அதாவது நம்மளோட ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல் இதுவுமே வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்ன இதுவாகிருக்குன்னா இதோட ரிசல்ட் என்னென்னா நம்மளுடைய டொமஸ்டிக் கன்சப்ஷன், நம்மளுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, டொமஸ்டிக் கன்சப்ஷனாக அதுதான். இதோட தேவையுமே வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே வந்து இம்ப்ரூவும் ஆகிடுச்சு, சேஞ்சும் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரேப்பிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். ஸோ அர்பனைசேஷன் இஸ் அ கீ இன்க்ரீடியண்ட் ஆஃப் த க்ரோத் ஆஃப் எனி எக்கனாமி. இந்தியன் எக்கனாமின்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்கனாமியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அர்பனைசேஷனோட க்ரோத் தான் வந்து ஒரு கீ இன்க்ரீடியன்ட். அதாவது ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூரல் ஏரியாஸ் நிறைய இருக்குது, அர்பன் ஏரியாஸ் கம்மியாக தான் இருக்குது, சிட்டிஸ் போகிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அதை வந்து டெவலப் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும், தயக்கமாக தான் இருக்கும். அதாவது ரூரல் வந்து கம்மியாக இருக்கணும். ரூரல்னால் என்னென்னா அந்த இடத்துல வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து புழக்கங்கள், இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கணும், எல்லா மக்களுக்குமே எல்லாமே சேர்ந்துருக்கணும். இதெல்லாம் தான் வச்சு நம்ம வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து அர்பனைசேஷனில் இருக்கா இல்லையான்னு பார்த்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எந்த நாட்டிலையுமே வந்து அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் க்ரோத்துக்கு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி improved connectivity in transport and communication, education and health have speeded up the phase of urbanization. அதாவது டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் இது எல்லாமே வந்து ஒரு அர்பனைசேஷனுக்கு முக்கியமான ஒரு
பாயிண்ட்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும், பஸ் வசதிங்க இருக்கணும். அதாவது இன்னுமே சில ஊருங்களுக்குலாம் வந்து டைமுக்கு தான் பஸ்ஸு, சில காலையில் தான் பஸ்ஸு, அதை விட்டால் நைட்டு தான் பஸ்ஸு அப்படின்ற ஒரு இது இருக்குதான். இந்த மாதிரி இல்லாமல் மக்கள் வந்து போகணுன்னு நினச்சாங்கன்னா போகணும், பஸ் வசதிகள் இருக்கணும், கம்யூனிகேஷன், அதாவது வந்து ஈஸியாக நம்மளால் அந்த ஊருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபோன்ஸ்லாம் இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். சில ஊர்கள் இன்னமும் இருக்குது, ஃபோனோட ஆதிக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கும், ரொம்ப ரூரலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். அதாவது ஒருத்தவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகணும், ரொம்ப தூரம் போகணுன்ற மாதிரி இருக்கும் சில ஊருங்கள்லாம். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன், படிக்கிறதுக்குமே பசங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும், இல்லை வேறு ஊருக்கு, இல்லை வேறு கொஞ்சம் சிட்டிஸ் வரைக்கும் நம்ம வந்து பஸ் பிடிச்சி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ரூரலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அர்பனைசேஷன் ஆக்கி டெவலப் பண்ணி தான் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமி, இந்தியான்னு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸுமே வந்து எக்கனாமியை வந்து டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி. இந்த ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி வந்து நம்மளோட எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியை கரண்ட் சர்வேல என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரெசைலன்ஸ் அண்ட் ஆப்டமிசம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம இந்திய பொருளாதாரத்தை இப்போ என்னன்னு வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதாவது வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமினா நல்ல வளர்ச்சி, ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமின்னா நல்ல வளர்ச்சி, அதுவுமே வந்து நிலையான வளர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு வருஷம் நல்லா வளர்ந்துருக்கும், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா திடீர்னு கீழே விழுந்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வளர்ச்சியுமே வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்குது, நின்று இருக்குது, அதாவது ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு இந்த இந்த வருஷம் ஒரு அச்சீவ் பண்ணுறோன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அந்த கட்டத்துக்கு அந்த பாயிண்ட்லேருந்து கீழே வராங்க, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டேபிள் க்ரோத். நெக்ஸ்ட்டு வந்து இதை தான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இந்தியன் எக்கனாமி கரண்ட் சர்வே படி ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக இருக்கும், ரெசைலன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயர் 2014 to 15ல வந்து 8+ GDP growth has been predicted with actual growth turning out to be a little less 7.6. அதாவது 2014 to 15ல வந்து நம்ம ஜிடிபி growth-ஐ வந்து 8 இல்லைனா 8+க்கு வந்து எதிர்பார்த்தாங்களாம். நம்மளும் நியர்லி வந்து 7.6 அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஜிடிபி 2014 to 15ல வந்து 7.6. நெக்ஸ்ட்டு டெமோகிராஃபிக் டிவைடண்ட், மக்கள் தொகை. 2011ல் வந்து யூத் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் நியர்லி ஈக்குவல் டு த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதாவது பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 232 மில்லியன். அதாவது 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோடைய மக்கள் தொகை தான் வந்து இந்தியாவோட யூத் பாப்புலேஷன் மட்டுமே, அதாவது யூத் மட்டுமே, இன்னும் பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்க்காம யூத் மட்டுமே வந்து நியர்லி வந்து 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2011ல். இதில் மென்ஷன் பண்ண மாதிரியே நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த யூத் பவர்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அந்த யூத் பவர்னால தான் வந்து அந்த யூத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களோட ஐடியாஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமியை வந்து நல்லாவே வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம். ஸோ வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட், அதாவது வீக்னஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ பார்த்த டாப்பிக்கை வந்து ஓகே ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு நான் இந்த டாப்பிக்கில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடாமல் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.